தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து இடங்களிலும் முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுடைய படங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதையும் பார்க்க முடிகின்றது. அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு இடங்களிலும் அரசியல் தலைவர்களுடைய சிலைகள் திரையிட்டு மறைக்கப்படக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அரசினுடைய நடவடிக்கைகள் இனி இருக்க வேண்டும். அரசினுடைய அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தல் வழங்கப்படும். எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதன் காரணமாக புதிய அறிவிப்புகளை வெளியிட முடியாது, புதிதாக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட திட்டங்களுக்கான நிதிகளை மட்டும்தான் ஏற்கனவே ஒதுக்கியதன் அடிப்படையில் பயன்படுத்த முடியும் என்பது உட்பட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழு அளவில் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசினுடைய பல்வேறு சாதனைகள் அடங்கிய புகைப்பட தொகுப்புகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுடைய கட்டியிருந்த கட்டுமான பகுதியில் தங்களுடைய பெயரை எல்லாம் உடனடியாக மறைக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகளை எல்லாம் வேட்பாளர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொள்ளாவிட்டால் அவர்கள் சார்ந்த கட்சியினுடைய செலவு கணக்கில் அது சேர்க்கப்படும் என்கின்ற அறிவிப்பினையும் தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தினுடைய மையப்பகுதியில் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளி போனதன் காரணமாக ஏப்ரலினுடைய இறுதியில் தேர்தல் அறிவிப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகின்றது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இருக்கின்றது. தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாக ஏப்ரல் 9ஆம் தேதி இருக்கின்றது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாரும் தங்களுடைய அதிகாரத்தை இனி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியாது என்பதுதான் இந்த தேர்தல் நடத்தை விதிகளுடைய முக்கியமான ஒரு விதியாக இருக்கின்றது. உரிய ஆவணங்களின்றி பணத்தையோ பரிசு பொருள்களையோ யாரும் எடுத்து செல்லக்கூடாது. தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்திலே தேர்தல் நடத்தை விதிகள் முழுவதுமாக அமலுக்கு வந்திருக்கின்றன. தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு புதிய அறிவிப்பினையும் வெளியிட முடியாது. சட்டம் ஒழுங்கு, நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதையும் தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அரசு தரப்பில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதோ அல்லது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோ, புது வகையான திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக தற்போதைய ஆட்சியில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலான வாக்குறுதிகளை வெளியிடுவதோ தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இரவு பகல் என்று வித்தியாசம் இல்லாமல் பணப்பட்டுவாடா ஏதேனும் நடைபெறுகின்றதா என்பதற்கான கண்காணிப்பு பணியிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் ஈடுபட இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய கைவசம் வரும் என்பதன் காரணமாக காவல்துறையினரும் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பணம், பரிசு பொருள்கள், மது உள்ளிட்ட விலை மதிப்பு இருக்கக்கூடிய அந்த பொருள்கள், ஆபரணங்கள், பல்வேறு வகையான பாத்திரம் போன்றவற்றை எல்லாம் வழங்கக்கூடாது என்பதற்கான அறிவிப்புகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெற உள்ளதால் அடுத்த ஒரு ஏறக்குறைய 40 நாட்களுக்கு முழுவதுமாக சாலைகளை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் காவல்துறை மூலமாக கண்காணிப்பார்கள். பறக்கும் குழுவினர் அவ்வப்பொழுது வணிக நிலையங்களுக்கு சென்று ஏதேனும் தேர்தலுக்கு பட்டுவாடா செய்வதற்கான பொருள்கள் இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட சோதனையில் ஈடுபடுவார்கள். எங்கேனும் பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் பண விநியோகம் நடக்கின்றதா என்பதையெல்லாம் கண்டறிவதற்காக இந்த பறக்கும் குழுவினர் பயன்படுத்தப்படுவார்கள். இது மட்டுமல்லாமல் சாலைகளில் ஆங்காங்கு நிலையாக நிறுத்தப்பட்டு அந்த குழுவினரும் தங்களுடைய பணியை மேற்கொள்வார்கள். இரவு பகல் என்று அனைத்து நேரங்களிலும் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் கணக்கெடுக்கப்படும். அவர்கள் வசம் ஏதேனும் பணம் எடுத்து செல்லப்படுகின்றதா என்பதையெல்லாம் கணக்கெடுப்பார்கள். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கோ அல்லது ஏதேனும் வீட்டு சார்ந்த விசேஷங்களுக்காக பணத்தை எடுத்து செல்லக்கூடியவர்கள் அதற்குரிய அதிகாரப்பூர்வ தகவலோடு செல்ல வேண்டும். பணம் எடுத்து செல்வதற்கான காரணத்தை குறிப்பிட்டு சொல்லி அதன் அடிப்படையில் தான் 50,000 ரூபாய்க்கு மேலே ஆவணங்களை வைத்திருந்தால்தான் அவர்கள் அடுத்த கட்டமாக அந்த பணத்தை எடுத்து செல்ல முடியும். ஆவணங்கள் இல்லாத பணத்தை கைப்பற்றி விடுவார்கள். உதாரணத்திற்கு ஏடிஎம் எந்திரத்தில் நிரப்புவதற்கு பணம் எடுத்து செல்லப்பட்டால் கூட அதை உடனடியாக கைப்பற்றி விடுவார்கள். தங்க நகைக்கடைகள் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்காக தங்க கட்டிகளை எடுத்து வரும் பொழுது கூட உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் அவை அனைத்தும் அரசால் பறிமுதல் செய்யப்படும். இப்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த படங்கள் உள்ளிட்டவை எல்லாம் நீக்கப்பட்டு வருகின்றன. அரசின் சார்பில் செய்யப்பட்டிருந்த பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் நீக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கூட
அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய பெயர்களை அழிப்பது, அதே போன்று மறைப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தலைவர்களுடைய சிலைகளும் திரையிட்டு மூடப்படுகின்றன. அரசு வாகனங்கள் அனைத்தும் GPS கருவி பொருத்தப்பட்டு தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கு அடுத்து மே மாதம் 4ஆம் தேதி ஒரு 10 நாட்களுக்கு பிறகாக அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. எனவே வியாழக்கிழமை தேர்தல் நடைபெறுகின்றது. நிறைய பேர் சொந்த ஊர் சென்று வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வார இறுதி நாட்களை வழங்க வேண்டும். வார இறுதியில் சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்து விட்டு விடுமுறை எடுத்துவிட்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பும் இருக்கின்றது.